சங்கீதம் 10வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே, துன்மார்க்கன் எவ்வளவாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஐஸ்வர்ய விருத்தியினாலே காணப்படுகிறான். ஆனால் உம்மை தேடுகிற உம்முடைய ஜனங்கள், ஆமென், சிறுமைப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், இவருடைய வாழ்க்கையை பாரும். இந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? இவன் வாழ்ந்து சுகித்திருந்து சிறுமையானவனை, திக்கற்றவனை அவன் என்ன செய்கிறான்? சிறுமைப்படுத்துகிறான், கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். வாசிப்போம் முதலிலிருந்து. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? நன்றாய் கவனியுங்கள். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆபத்து நேரத்தில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். எல்லாரும் கவனமா கவனிக்கிறீங்க. ஒருவர் உதவி செய்யணும்னா எப்ப செய்யணும்? ஆபத்து நேரிடும் போது செய்யணும். ஆபத்து முடிஞ்ச பிறகு வந்து உதவி செஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ வராமலே இருந்திருக்கலாம்னு சொல்லுவோம். அப்படிதானே? இந்த உதவி யாருக்கு வேணும்? அப்போ சங்கீதம் வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிச்சோம்னு சொன்னா, ஆண்டவருக்கு மேல குற்றம் இருக்கிறது மாதிரி தெரியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? இந்த திக்கற்றவர்கள், இந்த சிறுமைப்பட்டவர்களை, இந்த துன்மார்க்கன், இந்த ஐஸ்வர்யவான் கொடுமைப்படுத்தும் போது ஏன் நீர் மறைந்திருக்கிறீர்? ஏன் தூரத்திலே நிற்கிறீர்? அருகிலே வாரும், துன்மார்க்கனை அடியும். ஆமே, சிறுமைப்பட்டவன் என்ன செய்யட்டும்? ஆமே, ஸ்தோத்திரம். அவன் வாழட்டும், இந்த உலகத்திலே அவன் சந்தோஷமாய் வாழட்டும், சமாதானமாய் வாழட்டும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கட்டும். ஏன் நீர் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவருக்கு வானம் என்னதான்? சிங்காசனம். பூமி, அவர் எங்கேயாவது மறைய முடியுமா? அல்லேலூயா. வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறார், அதே நேரத்தில் பரலோகத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறைந்தே இருக்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அப்போ இது என்ன என்று சொன்னா, இது ஒரு கவிதை. என்னது? கவிதை படிச்சிருக்கீங்களா? ஆமே, இது ஒரு கவிதை, பாடல் புத்தகம். என்ன புத்தகம்? அப்போ ஒரு வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? வேதத்தை விளக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ சிறுமைப்பட்டவனுடைய சிறுமையையும், துன்பப்படுகிறவனுடைய துன்பத்தையும், வேதனைப்படுகிறவனுடைய வேதனையையும் அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து 2வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் பாருங்கள், துன்மார்க்கன் அவனுடைய பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார். அல்லேலூயா. ஆமென். தூரத்தில் நிற்கிறார். அடுத்த வசனத்திலேயே துன்மார்க்கருக்கு கிடைக்கிறதான தண்டனையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தூரத்தில் நின்றது போல இருக்கும். ஆமென். நியாய தீர்ப்பை நீதியாய் செய்கிறவர். இந்த இடத்துல அவர் ஏன் நீர் கிட்டே வாரும், ஆமென், நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று சொல்கிறார் என்றால், தாவீது யாரு? ராஜா. அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்கிறார்? வாசிப்போம். ராஜாவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
கர்த்தர் ராஜாவா இருக்கிறார் என்று ஒரு வசனம் வருமே. அல்லேலூயா. சரி, நாம் தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவா இருக்கிறார். அப்போ ஏன் மறைந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது தெரிகிறதா? கர்த்தராகி ஆண்டவரே, நீர் வந்து ஆளுகை செய்யும், நீர் வந்து நியாயம் விசாரியும். அல்லேலூயா. அவர் மறைந்து ஒளித்து இருக்கவில்லை. அவருடைய பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சொல்லுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய அந்த ராஜ்யத்தை தான் கூப்பிடுகிறார். ஏன் நீர் மறைந்திருக்கிறீர்? ஹலோ, புரிகிறதா? ஏன் உம்முடைய ஆளுகை மறைந்திருக்கிறது? ஏன் உம்முடைய ஆளுகை வரவில்லை? நீர் நீதி செய்யும் பொழுது நியாயமாய் செய்கிறவர், நீர் வாரும். ஆமென். உம்முடைய அரசாட்சி இங்க வரட்டும். அல்லேலூயா. அந்த அரசாட்சியை கூப்பிடுகிறார். மனிதனை போல ஆபத்து காலத்தில் ஒழித்து போகிறவர் அல்ல, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆமென். நாம் தொடர்ந்து வாசிப்போம். 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. யாருக்கு இச்சித்தது உடனே கிடைக்கும்? சொல்லுங்க. யாருக்கு விருப்பப்பட்டது, இச்சைனா விருப்பம், அவன் ஆசைப்பட்டது யாருக்கு உடனே கிடைக்கும்? துன்மார்க்கனுக்கு உடனே கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? புதிய பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து என்ன செய்வார்கள்? ஆனா இந்த துன்மார்க்கன் என்ன செய்வான்னா, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான், அவன் செட்டை அடித்து பறக்க முடியாது, அவன் புல்லை போல வாடி போவான். அல்லேலூயா. கேட்ட உடனே யாருக்கு கிடைக்கும்? துன்மார்க்கனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கேட்ட உடனே கிடைக்கலன்னா நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆமென். அல்லேலூயா. கேட்ட உடனே கிடைக்கல என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி தற்புகழ்ச்சி, அவனையே அவன் மகிமைப்படுத்தி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். முதல் வசனத்துல என்ன செய்தான்? ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கடூரமாய் என்ன பண்ணினானா? துன்பப்படுத்தினான். அவர்களை ஸ்தோத்திரம், அவர்களை என்ன செய்தான்? சிறுமைப்படுத்தினான். இப்பொழுது அவனுடைய உள்ளம் இச்சித்ததை அவன் பெற்றபடியினாலே அவனை அவன் போற்றி இப்பொழுது என்ன செய்கிறான்? தேவனை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. கேட்டதும் கிடைக்குது, கிடைத்த உடனே பெருமை பாராட்டி இப்ப என்ன செய்கிறான்? இதனாலதான் அவர் கூப்பிடுகிறார், ஏன் மறைந்திருக்கிறீர் ஆண்டவரே? ஆமென். நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? உம்முடைய ஆளுகை வரட்டும், அதை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் எப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் தான் ஏன் மறைந்திருக்கிறீர். இது ஒரு கவிதை. அல்லேலூயா. ஆமென். இது பாடல் புத்தகம். அதுதான் இப்படி இங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆனந்தமான அந்த பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு காத்து கொண்டிருக்கிற ஒரு காவலிலே தான் அவர் சொல்கிறார், ஏன் நீர் மறைந்திருக்கிறீர்? எப்படியா இந்த துன்மார்க்கன் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து ஏழைகளை கஷ்டப்படுத்துகிறான். தொடர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அல்லேலூயா. நீங்க அநேகத்தை சொல்லி பாருங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆமே, தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. துன்மார்க்கன் அவனுடைய கர்வம், அவனுடைய ஐஸ்வர்யம், அதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் என்ன செய்ய முடியாது? ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, ஊசியின் காதில ஒட்டகம் போவதை விட ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு வருவது அரிதானதுன்னு சொன்னார். ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்கு மேல நாட்டம் வைத்திருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தையே நம்பி இருக்கிறவர்கள், இவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தேடுவது
இவர்களுக்கு விருப்பமாயிருக்காது. ஒருவேளை இவர்கள் தேவனை தேடினால் ஆதாய தொழிலுக்காக தான் தேவ பக்தியை நாடி இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆதாயத்திற்காக தான் தேவனை நம்பி இருப்பார்கள். தேவன் மூலமாய் ஏதாவது ஐஸ்வர்யம் கிடைக்குமா, அதையும் நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு கூட சேர்த்துக் கொள்வோம். அவன் தேவனை தேடான், ஆபத்து வரும்போது என்ன செய்கிறான், ஓடி போய் விடுவான். அல்லேலூயா. அப்போ எது நமக்கு ஐஸ்வர்யம் என்றால், நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயுவிலே, எது ஐஸ்வர்யம்? நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆமென். நன்மை செய்கிறதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். 5. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். அவனுடைய வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தேவன் ஒரு நாளிலே வருவார், என்னுடைய செய்கைக்கு தக்கதா என்னிடத்திலே கணக்கு கேட்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் அவனுடைய பார்வைக்கு எட்டவே செய்யாது, அவனுடைய சிந்தனைக்கு எட்டவே செய்யாது. இப்படி ஒரு நாள் வரும் என்று அவனுடைய இருதயத்திலே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவன் தேவனை என்ன செய்கிறான், அசட்டை பண்ணுகிறான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை. அவனுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். யார் என்னை பார்க்கிறார், யார் என்னிடத்துல கணக்கு கேட்பார்? உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேல என்ன செய்கிறான், சீறுகிறான். ஆமென். பாருங்க, எதிராளிகள் எல்லார்ட்டையும் சீறுகிறவர்கள் உண்டா? ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். நமக்கு முதல்ல எதிராளிகளே இருக்கக்கூடாது. சத்துருவை என்ன செய்யணுமா, நேசிக்கணும். நேசிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. சத்ருவனுடைய ஒரு மாடு நின்னதுன்னா என்ன செய்யணும், வழி தப்பி போச்சுன்னா என்ன செய்யணும், பிடிச்சு இறைச்சி கடையில் கொடுத்துடக்கூடாது. என்ன செய்யணும், அந்த மாடை நம்ம வேற ஒரு வேலையா போயிருப்போம், பத்திரமா கொண்டு எதிராளிக்கு வீட்டுல கொண்டு விடணுமா. அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப எதிராளிக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. துன்மார்க்கன் என்ன செய்வானா, தன்னுடைய எதிராளிகள் எல்லாம் மேலும் சீர்வானா. ஒருவேளை இப்படிப்பட்ட குணம் எல்லாம் நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னா, ஓ இது துன்மார்க்கனுக்குரிய குணம், இந்த குணம் என்னிடத்துல இருக்கக்கூடாது. நாம் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்னிடத்துல எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, என்னுடைய ஐஸ்வர்யம் தலைமுறை தலைமுறைக்கும் போதுவானது. நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவதே இல்லை. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னிடத்துல பலன் இருக்கிறது, என்னிடத்துல பணம் இருக்கிறது, எல்லா காரியங்களும் என்னிடத்துல இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதே இல்லை. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும், அவனுடைய வாய் எப்பொழுதும் மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகளினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெவியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். பாருங்க, இவன் என்ன செய்யறான், இந்த துன்மார்க்கன், இந்த ஐஸ்வர்யவான், அவனுக்கென்று சில பலவான்களை வைத்திருக்கிறான். இவர்கள் உலகத்தின் ஞானத்தை உடையவர்கள். இந்த உலகத்தின் ஞானத்தை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவர்களை என்ன செய்கிறார்கள், கொல்லுகிறார்கள். எப்படி கொல்லுகிறார்கள், அவர்களுடைய பணத்தை வஞ்சித்து, அவருடைய ஆஸ்தியை வஞ்சித்து. ஆமென். பணத்தையும் ஆஸ்தியையும் வஞ்சித்து எடுத்தா ஏழை இடத்துல என்ன இருக்கும், இப்படிப்பட்டதான் ஐஸ்வர்யத்தினாலதான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. அந்த மறைவிலே பதிவு இருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, அந்த ஏழைட்ட போய் சொல்லுவான், நீ சீக்கிரம் பணக்காரன் ஆகணுமா, நீ எவ்வளவு கஷ்டப்படுகிற, நீ சீக்கிரம் பணக்காரன் ஆகணுமா, இந்த உலகத்துல நீ ஐஸ்வர்யவானா மாறணுமா, என்னை போல மாறணுமா, நீ என்ன செய். அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது, கேடுள்ளவைகள். கேடுள்ள வழியை காட்டி தருவான். அந்த கேடுள்ள வழிகள்ல சாயும் போது இவன்கிட்ட இருக்கிற பணமும் போயிரும், இவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் போயிரும்.
அப்ப என்ன செய்வாங்க? எத்தனை குடும்பங்கள் பாருங்க, பணத்தை எல்லாம் எங்கேயோ கொண்டு போட்டுட்டு அவங்க பணத்தை கொண்டு போயிருவாங்க. கிராமங்கள்ல என்ன செய்வாங்க? பணத்தை எல்லாம் ஏழைகள்ட்ட இருந்து பெரிய கம்பெனிகள் வாங்கிட்டு அவங்க ஓடி போயிருவாங்க. இவங்க என்ன செய்வாங்க? கடைசியில இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது? ஆண்டவருடைய அன்பு கிடைக்காமல், ஆமென், ஆண்டவருடைய அன்பு என்ன என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் இதற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டா என்று சொல்லி தங்களுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்வார்கள். இவர்களை கொல்லுகிறான். தொடர்ந்து வாசி. திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போக மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழையானவன், தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்ன செய்கிறான்? தன்னை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எனவே ராஜாவே, உம்முடைய அரசாட்சி வரட்டும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும். நீர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன் அல்லவோ. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒருபோதும் மறைந்து போகிறவர் அல்ல. தேவன் ஒருபோதும் ஒளித்திருக்கிறவர் அல்ல. ஆமென். அவர் எல்லா காலத்திலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். நாம் சிறுமைப்பட்டு திக்கற்று இருந்தோம் என்று சொன்னால் நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வழக்கை அவர் விசாரிப்பார், நமக்கு நியாயம் செய்வார். ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்திலே அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.